வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீசி வேவ்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் ப்ரைரி கிரிக்கெட் ஸ்டேடியம் இன் டெக்ஸஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். இப்போ எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எம்எல்சி மேட்ச்சு, எலிமினேட்டர் மேட்ச், அதாவது இந்த சீசனோட எலிமினேட்டர் மேட்ச்சு. யார் விளாட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸும் மும்பை இந்தியன்ஸ் நியூயார்க்கும் தான் விளாட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்க்க தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், பின்னாடி எல்லாம் இப்போ ரெடியாகி போயிட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேடியத்துக்கு வந்து இது வந்து தேர்ட் டைம் வந்திருக்கோம். அதாவது ஏற்கனவே 2 வீடியோ இந்த ஸ்டேடியத்தை பற்றி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ கிரிக்கெட் ஃபெசிலிட்டிஸ் பற்றி பேசியிருப்போம். அப்போ நான் இந்த ஸ்டேடியத்தை காட்டியிருந்தேன். 2வது வீடியோ பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ வர்சஸ் பாகிஸ்தான் ஃப்ளாக் பேரராக நாங்கள் வந்திருந்தோம். அதையுமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்காதவங்க கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க அப்படியே இந்த வீடியோக்குள்ளே போகலாம். போயிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு என்னென்ன நடக்குதுன்றதை நான் காட்டுறேன். Hi, I'm supporting the Texas Super Kings right now. Hopefully they win with the costume. He has the logo. If you can show it up, thank you. I kept my hard work and drew this. Nice it is. And he's my dear friend. Yeah, my best friend here. And he's supporting Chennai Super Kings, not CSK. So yeah. So who is going to win today's match? CSK. CSK? Okay. Who's going to win MLC CSK. this season? CSK. CSK? Yeah. It's not CSK, TSK, right? TSK, yeah. Yeah. ஸோ இங்கே ஃபயர் ஒர்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாருங்கள், மேட்ச்சு டாஸ் எல்லாம் முடிஞ்சு இப்போ கிக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள நேஷ்னல் ஆந்தம், அதாவது யூஎஸ் நேஷ்னல் ஆந்தம் போயிட்டுருக்கு. நாங்கள் கொஞ்சம் லேட் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தது. ஸோ இப்போ மக்கள்லாம் போயிட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ எவ்வளோ கூட்டம் பாருங்கள். இதான் நான் இந்த சீசனில் ஃபஸ்ட்டு மேட்ச் வரது ஃப்ரெண்ட்ஸ். போன சீசனில் 2-3 மேட்ச் பார்த்தேன் லீக் ஸ்டேஜில். ஆனால் இப்போ நாங்கள் இந்த சீசனோட எலிமினேட்டருக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ போயிட்டுருக்கோம் உள்ளே நடந்து, பார்க்கிங்லேருந்து ஸ்டேடியத்துக்கு போயிட்டுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சென்னை சூப்பர் கிங்ஸு, மும்பை இந்தியன்ஸ் ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னாலும் சரி, வேறு எங்கே சென்னையும் மும்பையும் மோதினாலும் கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் கேமாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் நியூயார்க். பார்ப்போம், எப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம போன மேட்சே யூஎஸ்ஏ பாகிஸ்தான் வரும்போது ஒரு சூப்பர் த்ரில்லருக்கு போச்சு. ஸோ இந்த மேட்சும் அதே மாதிரி தான் எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த சைடு பார்த்திங்கன்னா டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் பஸ்ஸு பார்த்தா தெரியும். அதுதான் பிளேயர்ஸ் என்ட்ரு பண்ணுற வே. ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போனோம், பிளேயர்ஸ் பெவிலியன் வந்துடும். அப்படியே உள்ளே போயிட்டு கிரவுண்டுக்குள்ளே ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. நம்ம இதுதான் பப்ளிக் என்ட்ரன்ஸு. நம்ம தான் போகிறோம் இப்போ உள்ள. எல்லாம் எல்லோ கலர் டிஷர்ட் போட்டுட்டு டெக்ஸஸ் சூப்பர் கிங் ஃபேன்ஸ்லாம் வந்திருக்காங்க. சில மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸும் நான் பார்க்குறேன் இங்கே. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இதான் ஸ்டேடியத்தோட என்ட்ரன்ஸு. இவ்வளோ பேர் இருக்காங்க க்யூவில். ஸோ த்ரூ அவுட் த வீடியோவில் நம்ம எம்எல்சி ஹிஸ்ட்ரியை பற்றி கூட பேசலாம். அதாவது எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, எப்போ என்ன மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நடந்தது இந்த லீக் அச்சீவ் பண்ணுறதுக்குன்றத. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம இப்போ செக்யூரிட்டி செக் லைனில் நிற்கிறோம். வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள செக்யூரிட்டி செக், டிக்கெட் செக் பண்ணாங்க, பார்கோட்லாம் பார்த்து வேலிடேட் பண்ணி உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க. டெக்ஸஸ் ஃப்ளாக்ஸ்லாம் கொடுக்குறாங்க, அதாவது டெக்ஸஸ் சூப்பர் கிங் ஃப்ளாக்ஸ் கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எம்எல்சி, அதாவது மேஜர் லீக் கிரிக்கெட்டோட பெரிய பால் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம வேர்ல்டு கப் போது வேர்ல்டு கப் பால் ஒன்று வச்சுருந்தாங்க. இந்த மேஜர் லீக் கிரிக்கெட் பார்த்திங்கன்னா
டைட்டில் ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா காக்னிசன்ட் தான். அதாவது காக்னிசன்ட் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு பெரிய ஐடி கம்பெனி. அவங்க தான் இந்த டைட்டில் ஸ்பான்சரு. ஸோ பாருங்கள், கொஞ்சம் க்ரௌடு கம்மி தான் லாஸ்ட் டைமை விட. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாம் மும்பை இந்தியன்ஸ் சப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து ஃப்ளாக் வச்சுட்டு பார்த்துட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மேட்சஸ்க்கும் வரும்போது வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் ஃப்ரான்ச்சைசி பார்த்தீங்கன்னா வந்து டிஷர்ட்ஸு, ஹேட்ஸு எல்லாமே கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், நம்ம மும்பை இந்தியன்ஸ் டிஷர்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஃப்ரீபி மாதிரி. அதுவும் இல்லாமல் வந்து அஃபிஷியல் மும்பை இந்தியன்ஸ் நியூயார்க் டிஷர்ட்டும் வந்து செல் பண்ணுறாங்க 15% டிஸ்கவுண்ட்டில். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா வந்து இதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். பாருங்க என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாரும் வந்து மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த எம்எல்சி ஹிஸ்ட்ரியை பற்றி பார்த்தீங்கன்னா வந்து யுஎஸ்ஏ கிரிக்கெட் போர்டு வந்து ஆல்வேஸ் மேட் அன் அட்டெம்ப்ட் டு பிரிங் இன் T20 கிரிக்கெட் லீக் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸுங்க. ஸோ அவங்க வந்து அமெரிக்கன் ப்ரீமியர் லீக் இன்னும் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க இன் பார்ட்னர்ஷிப் வித் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கிரிக்கெட் அசோசியேஷன் கூட. நிறையா லீக் ஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும்னு பார்த்தாங்க. எதுவுமே வந்து இன்னும் ப்ராப்பராக வந்து லான்ச் ஆகாத பட்சத்தில் வந்து 2018 பார்த்தீங்கன்னா வந்து யுஎஸ்ஏ கிரிக்கெட் வந்து அட்வர்டைஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி தே ஆர் சீக்கிங் ஃபார் பார்ட்னர்ஸ். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டொமஸ்டிக் T20 லீக் வந்து கண்ட்ரியில் வந்து 2021 வந்து தே வாண்டட் டு அச்சீவ் இட். ஸோ பார்த்துருப்பீங்க எப்படி என்விரான்மெண்ட் இருக்குன்னு மேஜர் லீக் கிரிக்கெட்டுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ரௌடு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து இன்னும் வந்து அந்த கிரிக்கெட் பாப்புலாரிட்டி யூஎஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் வரல. முக்கால்வாசி இந்தியன்ஸு, ஏஷியன்ஸ் தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க மேட்ச் எல்லாம். பாருங்கள், ஒரு பெரிய மாஸ்கட் இருக்காரு, டெக்ஸாஸ் சூப்பர் கிங் மாஸ்கட்டு. இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு ஃபுட் ஸ்டாலு. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குது இங்கே. உங்களுக்கு அப்படியே வந்து இந்த மாதிரி மேட்சஸ்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபுட்டையும் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணி பார்த்தா தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலான்னே சொல்லுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எல்லாம் கூட வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபுட்ஸும் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். இது நாமினல் ப்ரைஸ்ன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ப்ரைஸ் ரேஞ்சு. பட் அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இப்போ ஏர்போர்ட் போனாலும் சரி, ஸ்டேடியம்ஸ் போனாலும் சரி, தேட்டர் போனாலும் சரி, உங்களுக்கு ஃபுட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே கெச்சப்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கெச்சப்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்பைஸ்ன்னு ஒரு ஃபுட் ஸ்டாலு. அப்படியே பாருங்கள். என்ன தான் எல்லோரும் டிக்கெட் வாங்கி சீட்டு கொடுத்தாலும் பாருங்கள், எல்லோரும் மக்கள் வந்து நின்றுட்டு, அதாவது ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்துட்ருக்காங்க மேட்ச்சை. எவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்கன்னு பாருங்கள். வெதருமே வந்து கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருக்குது இன்றைக்கி. ஹோப்ஃபுல்லி மழை பெய்யாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இன் மே 2024 பார்த்தீங்கன்னா ஐசிசி வந்து இந்த டோர்னமெண்ட்டை வந்து லிஸ்டே ஸ்டேட்டஸாக அஃபிஷியலாக அப்ரூவ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் இஸ் அஃபிஷியல் ரெக்கக்னைசேஷன் ஃபார் திஸ் டோர்னமெண்ட். ஸோ ஆஸ் அ ஒன் ஆஃப் த T20 லீக், அது மாதிரி பிக் பேஷ் மாதிரி இன் ஆஸ்திரேலியாவில், அதே மாதிரி ஐபிஎல் இந்தியாவில் நடக்கிற டோர்னமெண்ட் மாதிரி. ஸோ விச் இஸ் அ கிரேட் நியூஸ் ஃபார் எல்லா யுனைடெட் ஸ்டேட்ஸ் பிளேயர்ஸ்க்கும். இப்போ ஒரு விக்கெட் விழுந்துருச்சு. எப்படி பாருங்கள், டெக்ஸாஸ் சூப்பர் கிங் ஃப்ளாக்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பேர் வேவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு.
ஸோ என்ன கேட்டிங்கன்னா வந்து இந்த எம்எல்சி டோர்னமெண்ட் வந்து இட்ஸ் ஈக்குவலி குட் வென் கம்பேர்ட் டு ஐபிஎல் பிக் பேஷ் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறதும் சரி, கெரிபியனில் வந்து சிபிஎல் எடுத்தாலும் சரி. ஒன்லி ரீசன் வந்து இன்னும் க்ரௌடு வராத காரணம் வந்து இப்போ அதர் கண்ட்ரீஸ்லாம் கிரிக்கெட் பிளேயிங் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா த லோக்கல் ஆடியன்ஸ் இட் செல்ஃப் இஸ் மச் இன்ட்ரெஸ்டட் டு வாட்ச் த கேம். வேறின் நீங்கள் இங்கே யுனைடெட் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஏஷியன்ஸ் ஆர் அ மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ் ஆர் பீங் ஏஷியன்ஸ் அண்ட் அதர் யூனோ கிரிக்கெட் பிளேயிங் கண்ட்ரீஸ் க்ரௌடு தான் வந்து இன்னும் அந்த எம்எல்சிக்கு வராங்க. அதனால தான் வந்து கொஞ்சம் டைம் ஆகும் இந்த லீக் வந்து கம்ப்ளீட்டாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு. இது வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியா போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து ஆக்சஸ் கொடுக்கல, எல்லாமே லாக்டாக வச்சுருக்காங்க, அலௌடு கிடையாதுன்னு நினைக்கிறேன். முன்னாடி இருந்திருக்கும் ஸ்டேடியம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற முன்னாடி, அப்படியே வச்சுருக்காங்க அதை டெமாலிஷ் பண்ணாமல். இந்த சைடு பாருங்கள். ஸோ இங்கேயுமே வந்து அதர் சைட் ஆஃப் த சைட் ஸ்க்ரீனு எத்தனை பேர் நின்று மேட்ச் பார்க்குறாங்க பாருங்கள். ஸோ இங்கே எல்லாருமே வந்து சீட்ஸ் இருக்குது, ஆனால் இருந்தாலும் வந்து நின்றுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அ ஸ்ட்ரைட் வியூ, பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ வந்து நூர் அகமது வந்து ஆப்கானிஸ்தான் பிளேயர் தான் வந்து போலிங் போட்டுட்ருக்காரு டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ்க்காக. அப்படியே பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பவர் பிளே ஃபஸ்ட் 6 ஓவர்ஸ் முடிஞ்சிடுச்சு மும்பை இந்தியன்ஸ் நியூயார்க் இன்னிங்ஸில். ஐ திங்க் சாவேஜ் நான் நினைக்கிறேன். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட் பிளேயர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க அதாவது சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து லிஸ்ட் ஏ கிரிக்கெட் ஆடிட்டு இங்கே வந்துட்டு மைக்ரேட் ஆகிருக்காரு. இவருக்கெல்லாம் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லுவேன், நல்ல ஒரு க்ரோத் இருக்குன்றது தான் நம்பி வந்திருப்பார். ஸோ இதே மாதிரி வந்து நிறையா பிளேயர்ஸ் வந்து இங்கே மைக்ரேட் பண்ணி விளையாடிட்டுருக்காங்க. அதாவது யூஎஸில் அதாவது சவுத் ஆஃப்ரிக்காலேருந்தும் சரி, ஆஸ்திரேலியாவிலேருந்தும் சரி, நிறைய ஃபஸ்ட் கிளாஸ் பிளேயர்ஸ் வந்து மைக்ரேட் ஆகி இங்கே வந்து விளையாடிட்டுருக்காங்க யூஎஸ்ஏல டொமஸ்டிக் கிரிக்கெட்டு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரௌடு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நிறையா சீட்டு வந்து இங்கே காலியாகவே இருக்குது. இந்த வியூ பாருங்கள் எப்படி ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குங்க. இது வந்து கைண்ட் ஆஃப் பாயிண்ட் ரீஜனு பேட்டிங் எண்ட்லேருந்து. அப்படியே எம்எல்சி ஹிஸ்ட்ரியை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். 2019 மேல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆர்கனைசேஷன், அமெரிக்கன் கிரிக்கெட் என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷன் வந்து தே ஒன் த டீல் அண்ட் யூஎஸ்ஏ கிரிக்கெட் அக்செப்டட் அ பிட் ஆக்சுவலி ஃபார் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து $1 billion டு கவர் இந்த டொமஸ்டிக் லீக் ப்ளஸ் நீங்கள் யூஎஸ் நேஷ்னல் டீம்ஸும் வந்து இதனால் பெனிஃபிட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பீட் அக்செப்ட் பண்ணாங்க. To South Africa and they watch cricket there. That is amazing. Well, a warm welcome to you. And here is your question. How many overseas players are allowed in the starting 11? Now we have 6, 8 or 10. 6. She's thinking 6. That's what mom and dad are saying too. Now I'm going to throw it over to you guys. Scan that QR code on the video board. Cast your vote later on. We're going to check in with Ella. We're going to see if she is a winner. Good luck, everybody. Good luck. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் வந்து February 2020 வந்து திருப்பியும் வந்து தே brought in the USA cricket to launch
மேஜர் லீக் கிரிக்கெட் இன் 2021 ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தே ஆல்சோ பிளான்டு ஃபார் மைனர் லீக் கிரிக்கெட். இங்கே பசங்கள்லாம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் இன்டர்நேஷ்னல் பிளேயர் பாட்மேன் அவர்கிட்ட வந்து ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு நின்றுட்டுருக்காங்க. மொனாக் பட்டேல் வந்து அவுட்டு இப்போது விக்கெட்டு. யார் விக்கெட் எடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நூர் அகமத் தான் விக்கெட் எடுத்திருக்காரு. அவர் தான் 48 ரன்ஸு ஸ்கோர் பண்ணி அவுட் ஆகிருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ரொமேரியோ ஷெப்பர்டு, வெஸ்ட் இண்டியனு, வெஸ்ட் இண்டீஸ் இன்டர்நேஷ்னல் பிளேயரு. யார் வந்து ஃபர்ஸ்ட்டு இன்வெஸ்டராக வந்து அந்த மேஜர் லீக் கிரிக்கெட்குள்ளே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஷாருக் கான் தான். அதாவது பாலிவுட் ஆக்டர் ஷாருக் கான் தான் வந்து வந்தார் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். ஸோ ஹீ அனௌன்ஸ்டு தட் ஹீ வில் மேக் அன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அமெரிக்கன் கிரிக்கெட் என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷன் டு பை அ டீம் இன் மேஜர் லீக் கிரிக்கெட். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா 162 ஃபார் 7. ஸோ பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் தான் வந்து 55 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ சூப்பராக ஆடினார், ரொம்ப அக்ரெசிவாக ஆடினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ கேப்டன் மோனாக் பட்டேல் தான் வந்து 40 ஆட் ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பார்ப்போம் யார் வின் பண்ணுறாங்கன்னு. எப்படி டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் வந்து இந்த அதாவது எலிமினேட்டர் ப்ரெஷரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணி சேஸ் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம் நெக்ஸ்ட் இன்னிங்ஸில். திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அதாவது பார்த்தீங்கனாலே தெரியும், ஹெவி ட்ரிசில். என்ன நடக்கும்னு தெரில. ஏன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மேட்சாக இருக்கும்ன்றது தான் நினைக்கிறோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. கொஞ்ச நேரத்தில் நின்றும் மழை. பார்த்தாலே தெரியும், மழை வந்ததுனால வந்து கவர்ஸ்லாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க, கவர் பண்ணிட்டாங்க விக்கெட்டை. ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து மழை நின்ன ஒன்றா ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. எல்லாருமே வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக தான் இருக்காங்க மழை வந்ததுனால. ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்றது. இப்போ பார்த்தீங்கன்னா மழைன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மழைலாம் நின்றுட்டு கிளியர் ஸ்கைஸ் வந்துடுச்சு. மேட்ச் வந்து செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்படியே பாருங்கள். ஸோ செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ டெவன் கான்வேவும் ஃபாஃப் டு பிளஸியும் வந்து வந்திருக்காங்க ஓப்பனிங். ட்ரெண்ட் போல்ட் போலிங் போடுறாரு. ஏற்கனவே வந்து நான் ஃபெசிலிட்டிஸ் வீடியோ பண்ணும்போதே சொல்லியிருப்பேன், இங்கே வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து கொஞ்சம் மழை பெஞ்சாலும் வந்து வாட்டர்லாம் வந்து ஈஸியாக வந்து ட்ரெயின் ஆகிடுது. ஃபெப் 2021 வந்து எம்எல்சி அனௌன்ஸ்டு பிளான்ஸுங்க. அதாவது மைனர் லீக் கிரிக்கெட் யூத்துக்கும் சரி, மேஜர் லீக் கிரிக்கெட் ஃபார் யூத்துக்கும் சரி, ரெண்டுமே வந்து தி அனௌன்ஸ்ட் எம்எல்சி ஜூனியர் சாம்பியன்ஷிப். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து யூத் பிளேயர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மாதிரி, விச் சர்வ்ஸ் அஸ் அ டெவலப்பர் சிஸ்டம் ஃபார் யங் பிளேயர்ஸ். ஸோ தட் அவங்க விளாட்ற ஸ்டாட்ஸ் எல்லாம் வச்சு தே கேன் ப்ராக்ரஸ் டுவர்ட்ஸ் மேஜர் லீக் கிரிக்கெட் அண்ட் நேஷ்னல் டீம். ஃபாஃப் டு பிளஸ் இப்போ 50 அடிச்சிட்டாரு, க்ரூஷியல் நாக் எலிமினேட்டரில். சரி வாங்க இப்படியே ஹிஸ்ட்ரியை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து வி காட் ஹிட் பை கோவிட், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது அந்த கோவிட்னால வந்து 2021 ஸ்டார்ட் ஆகிற மேஜர் லீக் கிரிக்கெட் வந்து இட் புஷ்டு டு 2023. ரொம்ப
நாய்ஸியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மேட்ச் முடிய போகுது. டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் வின் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறோம். அப்படியே பாருங்கள் லாஸ்ட் ஃபியூ ரன்ஸு. இந்த ஓவர் பார்த்தீங்கன்னா ஆரன் ஹாடி வந்து 2 6 ஒரு 4 அடித்து கலக்கிட்டார். இன்னும் ஒரு 3 runs டு வின்னு. இந்த ஓவர் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். வின்னு 4 அடித்து ஆரன் ஹாடி வின் பண்ணிட்டாரு. வின் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேலஞ்சர் மேட்ச்சு. நாளைக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் vs வாஷிங்டன் ஃப்ரீடம். அதில் யார் வின் பண்ணுறாங்களோ டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸோட மேட்ச்சு. பார்ப்போம் யார் வின் பண்ணுறாங்கன்னு. அப்படியே ஸ்டேடியத்தை விட்டு வெளில வரும்போது காசி விஸ்வநாதன் சார் பார்த்தோம். அவர் யார் பார்த்தீங்கன்னா CEO ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ். அவர்கிட்ட எல்லா ஃபேன்ஸும் வந்து தோனி வந்து நெக்ஸ்ட் இயர் IPL ஆடுவாரான்னு சொல்லி கேட்டாங்க. அவரும் பார்ப்போம்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து தோனி அடுத்த வருஷம் IPL ஆடணுன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே யூஎஸில் எப்படி டொமஸ்டிக் லீகு IPL மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைசி லீக் வந்து எப்படி மேட்சஸ் நடக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து 6 டீம்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து 10 டீம்ஸாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஎஸில் வந்து கிரிக்கெட் வளர்ந்துட்டே இருக்குது. கண்டிப்பாக பெட்டராகும்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கிறேன். See you in another video guys. Thank you for watching. Bye bye.